அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை உடனே அடைந்து விட வேண்டும் என்கிற துடிப்பினாலே மன்மதனுடைய காலிலே விழுந்து வணங்கி கண்ணபிரானோடு என்னை சேர்த்து வைத்து விடு என்றாள் நாச்சியார் திருமொழியினுடைய முதல் பதிகத்திலே. அடுத்தபடியாக இரண்டாம் திருமொழியிலே கோபிமார் பாவனையிலேயே பாசுரத்தை அருளிச் செய்கிறாள். கோபிகள் எல்லாம் சிறு பெண்களாக சேர்ந்து சிற்றிலழித்துக் கொண்டிருக்கிற பொழுது சிற்றிலை உதைக்கிறேன் என்ற ஒரு வியாஜத்தை கொண்டு கண்ணபிரான் வந்து அவர்களோடு சில விஷமங்களை செய்தான். அப்பொழுது கோபிகைகள் சிற்றில் சிதையாதே என்று கண்ணனை வேண்டிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை செய்கிறாள் இந்த இரண்டாம் திருமொழியிலே. அதிலே 8வது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இப்படி நாங்கள் சிறு தூதை, அதாவது சிறு தூதை என்னால் குடம், அதே போல சுளகு, முரம் இவற்றையெல்லாம் கொண்டு நாங்கள் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்திலே வந்து நீ இப்படிப்பட்ட தீம்புகளை எல்லாம் செய்யலாமா என்று அப்படி அவனை பார்த்து கேட்கிறார்கள். சிறுதூதையோடு சிறுசுலகம் மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை சித்திரீர் அழித்தென்பயன் கண்டாய் உடல் கரம் கையிலேந்தினாய் கட்டையங்கைத்தார் என்னாவை அருளியே கடல் மன்னனே. இவர்கள் தாங்கள் எப்படியெல்லாம் அந்த சித்தில் இழுக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். வட்டவாய் சிறு தூதையோடு, வட்டவாய் என வட்டமான வாயை உடைய சிறு தூதை, தூதை என்னால் ஒரு குடம் போன்ற ஒரு பொருள். ஆக இதெல்லாம் சித்தில் இழுக்கிற காலத்திலே அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பொருளாம். வட்டவாய் சிறு தூதை என்று வட்டமான வாயை உடைய சிறிய குடம் ஒன்று, அதுக்கு மேலே சிறு சுளகு என்றாள். சுளகு என்றால் முரம், அதாவது இந்த மணலை எடுப்பதற்காக கொண்டிருக்கிற முரம் என்கிற ஒரு பொருள். அது சிறு சுடகம் கொண்டு நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இட்டமா விளையாடுவோங்களை, எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஏதோ எங்களுக்கு தெரிந்த வகையிலே அந்த முரத்தை கொண்டு மணலை வாரி எடுத்து அதை குடத்திலே இட்டு கொண்டு போய் இன்னொருத்திலே சேர்த்து அங்கே பெரியதாக அப்படி வீடுகள் கட்டுவது போல சில காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது கண்ணனுக்கு பொறுக்கவில்லை. ஏனென்றால் தான் அங்கே வந்திருக்கிற பொழுது என்னை விட்டு அவர்கள் வேறொரு காரியத்திலே ஈடுபட்டிருப்பதாவது என்ற கோபத்தினாலே தான் கண்ணன் என்ன செய்கிறான்? அந்த சிற்றிலை தன்னுடைய காலாலே உதைக்கிறான். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுலகம் மணலங்கொண்டு இட்டமாக விளையாடுவோங்களை சிற்றில் ஈடழித்தால் அதனாலே என்ன பயன்? இந்த சிற்றிலை அழிப்பதனாலே உனக்கு என்ன பிரயோஜனம் என்று அவனை பார்த்து கேட்கிறார்கள். உடனே அவன் கண்ணபிரான், அப்படியல்ல, சிற்றிலை இழைக்கின்ற ஒரு வியாஜத்தாலே உங்களோடு சிறிது நேரம் பொழுதுபோக்குகிறேன் அல்லவா என்று அருகே வந்து அவர்களை தொட்டு பேசத் தொடங்கினானாம். உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள், தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய். கண்ணனே, எங்களை நீ தொட்டு அல்லது இந்த சிற்றிலை எல்லாம் தொட்டு உன்னுடைய காலாலே தொட்டு உது அந்த சிற்றிலை அழித்து எங்களை எல்லாம் துன்புறுத்தாதே என்று சொன்னாளாம். உடனே சொன்னா, எம்மை அந்த இப்படியெல்லாம் தொட்டு தைத்து நலியேல் கண்டாய், சுடற்சக்கரம் கையில் ஏந்தினாய் என்று சுடற்சக்கரத்தை ஏந்தியவன் கண்ணன். அப்பொழுதும் அந்த கையின் திருவாழிமான அழகு இவர்களுக்கு வட்டவாய் சிறு தூதை, அதை பார்த்தவுடனே வட்டவாய் நேமியான சக்கராயுதமும் இவர்களுக்கு நினைவு வருகிறது போலும். ஆயினாலே அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், தொட்டுதைத்து நலியேல் கண்டாய், சுடற்சக்கரம் கையில் ஏந்தினாய் என்று அவனை பார்த்து சொன்னார்களாம். உடனே கண்ணன் சொன்னான், இப்படிப்பட்ட அழகை காண வேண்டும் என்றுதானே நீங்களும் ஆசைப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு இனியவன் அல்லவா என்று சற்று அருகிலே வந்தானா. உடனே அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்பா, நீ எங்களுக்கு இனியவன் தான், ஆனால் இப்பொழுது இப்படி நீ செய்த செயலாலே எங்களுக்கு கசந்து விட்டது என்றாலாம். உன்னுடைய அனுபவமும் கசந்து விட்டது. கட்டியங் கைத்தால் இன்னாமை அருதியே கடல் வண்ணனே. கட்டி என்னால் வெள்ளக்கட்டி, அதுவும் கூட ஒருத்தனுக்கு நாக்கிலே கசப்பு ஏற்பட்டு விட்டதானால் அந்த வெள்ளக்கட்டியும் கூட அவனுக்கு உபயோகப்படாமல் போய்விடுகிறது அல்லவா
கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே என்று நாக்கு கசந்து விட்டால் வெல்லமும் வேண்டாமல் போய்விடுகிறது அல்லவா? அதுபோல இப்பொழுது எங்களுக்கு மனத்திலே துன்பம் ஏற்பட்டு விட்டது, அதனால் நீயும் எங்களுக்கு கசந்து விட்டாய் என்பது போல அவனை பார்த்து வார்த்தை சொல்லுகிறார்கள். அப்படி கண்ணனும் கசந்து விடுவனோ என்று சொன்னால் அது நாக்கு கசந்தால் வெள்ளத்தினுடைய குற்றம் அல்லவே, அது யாருடைய குற்றம் என்றால் நாக்கினுடைய குற்றம். வெள்ளம் என்பது எப்பொழுதும் இனிப்பாகத்தான் இருக்கும், அதுபோல கபிரானும் எப்பொழுதும் இனிமையானவன் தான். ஆனால் இவர்களுடைய ஒரு மனப்பாங்கிலே இப்பொழுது அவனிடத்திலே ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறபடியினாலே சிற்றில் சிதைக்கிறானே என்கிற காரணத்தினாலே அவனை பார்த்து நீயும் எங்களுக்கு கசந்து விட்டாய் என்பது போல அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை தெரிவித்தார்கள். உடனே இப்படியெல்லாம் கண்ணன் என்ன செய்தாலும் பின்னாலேயே வந்து விடுகிறான். நான் செய்த இழைத்த சிற்றில்களை எல்லாம் இவன் உதைத்து விடுகிறான். எனவே என்ன செய்வோம், அவன் புகுறாத இடத்திற்கு நாம் செல்லுவோம் என்று சொல்லி எல்லோரும் கண்ணன் புக முடியாத ஒரு இடம், ஒரு முற்றத்திற்கு சென்று விட்டார்களாம். இவர்கள் முற்றத்திலே சென்று கையன் தாழிட்டுக் கொண்டு திரும்பி பார்த்தால் அங்கே கண்ணன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் நாராயணன் அல்லவா, ஆகையினாலே அவன் என்ன செய்தான், அங்கேயும் வந்து நின்று விட்டான். இனிமேல் என்ன செய்வது? அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அப்பா இப்படியெல்லாம் நீ செய்தால் ஊரார் எங்களை ஏசப் போகிறார்கள், உனக்கும் எங்களுக்கும் ஏதாவது தொடர்பு படுத்தி அவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று அடுத்த பாசுரத்திலே 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். தத்தோடு புகந்து நின் முகங்காட்டி புன்முறுவல் செய்து சித்திலோடங்கள் சிந்தயம் சிதைக்க கடவையோ கோவிந்தா. முத்தவன் இழந்தாவே வெண்ணுரனேன் தளர்ந்து கொண்டாய், எம்மை பத்திமைப்பிட கெட்டக்கால் இந்த பக்கம் என்ன வரன் சொல்லார். முற்றத்தூடு புகுந்து இவர்களெல்லாம் முற்றத்திலே போய் கதவை அடைத்து தாழிட்டுக் கொண்டு விட்டார்கள். அங்கே கண்ணபிரான் வந்து நின்று விட்டான். அங்கே வந்து என்ன செய்கிறான், என்னை எப்படியாவது விலக்கி விடலாம் என்று நினைத்து நீங்கள் எல்லாரும் முற்றத்திற்கு வந்து கதவை போட்டுக் கொண்டு விட்டால் நான் வர முடியாதா, எப்படி வந்து விட்டேன் பாருங்கள் என்று என்ன பண்ணான், தன்னுடைய முகங்காட்டி புன்முறுவல் செய்து அப்படி புன்முறுவல் செய்தானாம் அவர்களை பார்த்து. உடனே இவர்கள் அந்த புன்முறுவலுக்கு தோற்று மயங்கி விழுந்து விட்டார்கள். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், அப்பா நீ எங்களுடைய சிற்றிலை மட்டும் சிதைக்கவில்லை, எங்களுடைய சிந்தையையும் சிதைத்து விட்டாய். உன்னுடைய அழகான தோற்றம் இந்த புன்முறுவலாலே நீ என்ன செய்தாய், நீ சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. கோவிந்தா என்றால் பசுமேய்ப்பவன் என்பது பொருள். நீ என்ன செய்ய வேண்டும், பசுக்களை எல்லாம் மேய்ப்பதுதான் உன்னுடைய தொழில் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது சிற்றில் சிதைப்பதும் எங்களுடைய சிந்தையை சிதைப்பதும் கூட உன்னுடைய தொழிலாகிவிட்டதோ என்பது போல அவனை கேட்கிறார்கள். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. நீ என்ன செய்தாய், முற்ற மண்ணிடந்தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய் என்று வாமனாக வந்தாய். மகாபலியிடத்திலே யாச்சகம் கேட்டாய். அவன் கொடுத்தேன் என்றவுடனே அவனுக்கு ஒன்றும் மிச்சமில்லாதபடி எல்லாவற்றையும் பறித்து கொண்டாய். அதே போலத்தான் நீ எங்களிடத்திலேயும் வந்து எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு விட்டாயே. மகாபலியினிடத்திலே அவனுடைய ராஜ்யத்தை பறித்தாற் போல எங்களிடத்திலே எங்களுடைய சிந்தையை பறித்து விட்டாயே. முற்ற மண்ணிடந்தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய். அப்படிப்பட்ட நீ எம்மை பற்றி மெய்ப்பிணக்கு இட்ட கால். இதனாலே சம்ஸ்லேஷம் பிரபுத்தமாகிவிட்டது என்று பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அதாவது என்ன செய்தானாம் கண்ணபிரான், அங்கே வந்து அந்த ஆய்ப்பெண்களை அணைத்துக் கொண்டு விட்டானாம். இப்படி இவர்கள் தோற்று அவனுடைய அழகிலே தோற்று விழுந்தார்கள் அல்லவா, ஆயினாலே எம்மை பற்றி நீ இப்படி மெய்ப்பிணக்கு இட்டக்கால் என்று எங்களை நீ தொட்டு தொட்டு பேசுகிறாய், எங்களோடு இப்படி கலக்கிறாய். இதையெல்லாம் பண்ணினால் இந்த பக்கம் நின்றவர் என்று சொல்லார். உலகத்தார்கள் என்ன சொல்லுவார்கள் எங்களை பற்றி, இந்த கண்ணபிரானோடு இந்த பெண்கள் எல்லாம் கும்மாளம் அடிக்கிறார்களே என்று ஏதாவது சொல்லிவிடப் போகிறார்களே என்று அதற்குத்தான் நாங்கள் அஞ்சுகிறோம் என்கிறார்களாம். அதாவது அங்கே கூட ரசமான அனுபவம். இவர்களுக்கு அந்த கண்ணபிரானோடு கூடியிருப்பதுதான் பேராக தெரிகிறது. ஆனாலும் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று அதற்குத்தான் அஞ்சுகிறார்கள் என்பது அவர்களுடைய அந்த பாசுரத்திலேயே தெரிகிறது. ஆகையினாலே எம்மை பற்றி நீ மெய்ப்பிணக்கு இட்டக்கால் என்று எங்களோடு நீ கலந்து விட்டால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார், என்னதான் சொல்ல மாட்டார்கள்.
ஆகையாலே கண்ணபிரானே நீ சற்று கவனமாகவே இரு என்பது போல அவனை பார்த்து வார்த்தை சொன்னார்கள். இத்தோடு இந்த திருமொழி முடிகிறது. இதற்கு இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு 10வது பாசுரத்திலே பலன் சொல்லி தலை கட்டுகிறாள் ஆண்டாள். சீதவாய் அமுதமுண்டாய் எங்கள் சித்தில் நீ சிதையன் வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை நேரவாய் தொழிலாள்கள் வில்லி பத்தோர் மண் பெட்டுதைத்தன் தன் கோதவாய் தமிழ் வல்லவர் குறவெண்ணவை ஒன்றம் சேர்வரே. அந்த கண்ணபிரானையே பார்த்து சொல்லுகிறார்கள், சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று. சீதையினுடைய வாயமிர்தம் உண்டவன் என்று எதற்காக இப்பொழுது அதை சொல்ல வேண்டும் என்றால், எல்லா பத்தினிமார்கள் கணவன் தாங்களுக்கு ராமனைப் போல இருக்க வேண்டும், ஏகபத்தினி விரதனாக அப்படி இருக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுவார்கள். ஆகையினாலே இவர்களும் கூட அவனை பார்த்து சீதைவாய் அமுதமுண்டாய் என்று சொல்லி எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று சொன்னவர்கள் யார் என்றால், வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர். பெண்கள், அதிலேயும் சிறுமியர், வீதியிலே விளையாடிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் சொன்ன மழலை சொல், அதாவது அவர்கள் முற்றிலாத பிள்ளைகளும் முளை போந்திலாதோம் என்கிறபடியினாலே அந்த சிறுவர்களானவர்கள் சொன்ன மழலை சொல். அந்த மழலை சொல்லை சொன்னவள் யார் என்றால், அவள்தான் பட்டர்பிரான் கோதை, வேதவாய் தொழிலார்கள் வாழ் விட்டுசித்தன் கோதை என்று. வேதவாய் தொழிலார்கள் எல்லாம் வாழும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார், அவருடைய சிஷ்யையும் புத்திரியுமான ஆண்டாள், அவள் அருளி செய்த கோதை வாய் தமிழ் என்று அந்த கோதையான ஆண்டாள் அவளுடைய வாயிலே புறப்பட்ட இனிமையான பாசுரங்கள், தமிழ் என்னால் இனிமை மிக்க பாசுரங்கள், அதை வல்லவர்கள் குறைவின்றி வைகுந்தம் சேருவர். நிச்சயமாக அவர்களுக்கு அந்த எம்பெருமானோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற பேரு கிட்டும் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டுகிறாள். ஆனால் ஆண்டாளுடைய அனுபவம் மற்றொரு விதமாக மேலே தொடர்கிறது. அதை தொடர்ந்து அனுபவிப்போம்.